Hello and welcome to TNPC Tude Daily Current Affairs. வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக்கு பாருங்கள். சென்டர் அனௌன்சஸ் எம்எஸ்பி ஃபார் மேங்கோஸ் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவோட மேங்கோஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு பர்டிகுலர்லி ஃபார்மர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மேங்கோவினுடைய விளைச்சல் ஒரு பக்கம் ப்ராப்ளம், அதுக்கான ப்ரைஸ் ரியலைசேஷனும் ப்ராப்பராக நடக்கலை. அதனால் அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக கர்நாடகாவை சேர்ந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டீல் மினிஸ்டர் குமாரசுவாமியோடைய வேண்டுகோளுக்கு இணங்க யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சவுகான் அதை அக்செப்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் மேங்கோ கிராப்க்கு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமில் ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னால் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி எம்எஸ்பி இதில் கவர் ஆகாது. எம்எஸ்பி தனி, பட் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ன்றது தனி. ஸோ இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்ன, எம்எஸ்பினா என்ன, நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக்கில். இப்போ மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்ன அப்படின்டா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எதெல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கோ, அது மட்டும் கிடையாது, ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீமில் கவர் ஆகாமல் இருக்கோ, அதாவது எம்எஸ்பியில் கவர் ஆகாமல் எந்தெந்த கிராப்ஸ்லாம் இருக்கோ அந்த கிராப்ஸை அதுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. ஒரு வேளை ரொம்ப பீக் சீசன்லேயோ நல்லா நிறைய விளைச்சல் வந்திருக்கிறப்பையோ, இல்லை அப்படின்னா விளைச்சல் பஞ்சாயத்து வந்திருக்கிறப்பையோ, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கோ இல்லை யூனியன் டெரிட்டரிக்கு பார்த்திங்கன்னா 50% கொடுக்குறாங்க. மீதி 50% யார் தான் போட்டுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் போட்டுக்கணும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருந்தால் 25% தான் அந்த ஸ்டேட்ஸ் போட்டுக்கிறாங்க. 75% யார் தான் கொடுக்குறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன, அது என்ன ஸ்கீம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக ஒரு 23 கிராப்ஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ முதல்ல வாட் இஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்? ஒரு பர்டிகுலர் கிராப்பு கவர்மெண்ட் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேட்டுக்கு கீழே மார்க்கெட்டில் விற்கக்கூடாது. அந்த மினிமம் அந்த ரேட் யாருக்கு கிடச்சிடும். மேக்ஸிமம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிமாண்ட். ஃபார்மரு எவ்வளோ பெனிஃபிட் ஆனாலும் பரவாயில்லை, பட் கம்மியாகிடக்கூடாது. ஒரு வேளை மார்க்கெட்டில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராப்ஸை யார் ப்ரொக்யூர் பண்ணணுன்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும். அந்த ஒரு கமிட்மெண்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. சரி, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது யார் ஃபிக்ஸ் பண்ணுறா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது குறைந்தபட்ச விலை அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ இது யாருடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ்னுடைய ரெக்கமெண்டேஷனை பொறுத்து தான் இது பண்ணுது. இந்த கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் சில விஷயங்களை பார்த்துட்டு தான் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் நடந்துருக்கு, மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை எந்த மாதிரி இருக்குது அந்த பர்டிகுலர் கமாடிட்டிக்கு, டொமஸ்டிக் ட்ரெண்டு, இன்டர்நேஷ்னல் ட்ரெண்டு, மார்க்கெட் ட்ரெண்ட், ப்ரைஸிங் ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்குது, மற்ற கிராப்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கா கூடுதலாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் மினிமம் அவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதில் 50% எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒரு 50% அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய இந்த கான்செப்டினுடைய நோக்கமாக சிஏசிபி ரெக்கமெண்டேஷன் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. யூனியன் கவர்மெண்ட் அதுக்கு எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்படி ஒரு 23 கிராப்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள். செரல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸு, கமர்ஷியல் கிராப்ஸ், உணவு வகைகள், உணவு தானியங்கள் பாருங்கள். பேடி, வீட்டு, மெய்ஸ், பாஜ்ரா, ஜோவர், ராகி, பார்லி, இந்த செரல்ஸ் 7 வகைகள் கவர் ஆகுது. பல்சஸ் பார்த்திங்கன்னா சன்னா, சுண்டல் பயிறு, அருகார், துவரம்பருப்பு, உரத்து, மூங்கு, மசூர், இந்த வகைகள் எல்லாமே. 7 ஆயில் சீட்ஸும் கவர் ஆகுது. ராப்சீட், மஸ்டர்டு, கிரவுண்ட் நட்டு, சோயாபீன், சன்ஃப்ளவர், சீஸ்மம், சாஃப்ளார்,
நைசர் சீடு இது எல்லாமே கவர் ஆகுது. இது கூட கமர்ஷியல் கிராப்ஸும் 4 கவர் ஆகுது. காட்டன், சுகர்கேன், கோப்ரா, ரா ஜூட் இதெல்லாம் எம்எஸ்பியில் கவர் ஆகும். இந்த எம்எஸ்பியில் கவர் ஆகாத விஷயங்களை தான் வந்து நம்ம இது கொண்டு போகிறோம், மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இப்போ இதே டிமாண்டை இப்போ நம்ம பேசின இதே டிமாண்டை வந்து யார் வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் வச்சுருக்கு. இந்த மேங்கோவுக்காண்டி தான் பார்ப்போம், யூனியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹேட் க்ரைம் பில் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கு. அதாவது பர்டிகுலர்லி மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக் நியூஸ்க்காகவே ஒரு பில் கொண்டு வராங்க கர்நாடகா கவர்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேக் நியூஸை பரப்புறது வந்துட்டு நான் பெயிலபிள், பெயில் கொடுக்க மாட்டாங்க, காக்னிசபிள் அஃபென்ஸ், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பில்லில் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னா நேஷ்னல் லாவில் இருக்கக்கூடிய பில்லை பேஸ் பண்ணி, நேஷ்னல் லாவை பேஸ் பண்ணி தான் இந்த பில்லுன்றது கொண்டு வராங்க. இதில் எந்த ஒரு பேச்சு மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடியதாகவோ, ஹார்மாவோ, இல்லாட்டி வயலன்ஸை இன்சைட் பண்ணுற மாதிரியோ, வயலன்ஸை தூண்டி விடுறது மாதிரியோ, பேஸ்ட் ஆன் தி ரிலீஜியன், கேஸ்ட்டு, பாலினம், ஜெண்டர், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், ட்ரைபு, லாங்குவேஜ் இதை பேஸ் பண்ணி ஏதாவது தூண்டி விடும் விதமாக இருந்துச்சுன்னா அதை ஹேட் ஸ்பீச்சாக எடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், இட் இஸ் அ காக்னிபிள் அஃபென்ஸ்னு பில்லு வந்திருக்கு. ஓகே தானே? ஸோ இது சம்பந்தமாக நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம பார்த்துக்கிற வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2013 ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் போடுறாங்க. இட் இஸ் அ வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் பிட்வீன் இன்டர் மைக்ரேஷன் ஸ்டேட்டுக்கு நடக்கக்கூடியதை வந்துட்டு பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ, பிரவாசி பலாய் சங்கதான் அப்படின்னு ஒரு என்ஜிஓ வந்துட்டு ஒரு பிஏஎல் போடுறாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்ன அப்படின்னா ஃப்ரேமிங் கைட்லைன்ஸ் to help elected representatives from delivering hate speeches in pursuance of their political goals. அவங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக எந்த ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்துட்டு என்ன பேசக்கூடாது, ஹேட் ஸ்பீச்சஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதில் டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பிஎல் பிரவாசி சங்கதான் 2013 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்சுவல் டேட்டா. இதை தாண்டி ஹேட் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த நேஷ்னல் லாஸில் வந்துட்டு இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சிஆர்பிசி ஐபிசியினுடைய ரீசன்ட் வேர்ஷன்ஸில். கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னும் வச்சுருக்கிறாங்க. ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், சுதந்திரமாக நீங்கள் பேசிக்கலாம் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதில் எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீச் வந்துட்டு பப்ளிக் ஆர்டரையோ, டீசென்சியவோ, மொராலிட்டியோ அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கணுன்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு யூனியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்தியா ஃபுல்லாக பாண்டட் லேபரர்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லேபரர்ஸ் வந்துட்டு ஒரு 100 பேரை சீஃப் கெஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரெட் ஃபோர்ட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. 100 லேபரர்ஸை கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த யூனியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 15 இயர் பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க 2016. 2016 வந்துட்டு 2030 உள்ள 1.84 கோடி பாண்டட் லேபரர்ஸை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமாக ஒரு பாலிசி போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த பாலிசி வந்து அரௌண்ட் ஒரு 2030 வர்றதுக்குள்ளே வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு முனைப்போடு இருக்குது. இப்போது இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமும் வந்துட்டு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட் ஸ்பான்சர்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், கம்ப்ளீட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. அது என்னென்னா ரீஹாபிலைசேஷன் ஆஃப் பாண்டட் லேபர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் to identify and rehabilitate the rescued bonded laborers within their local jurisdiction. ஸோ அந்தந்த ஸ்டேட் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பீப்புளை கண்டுபிடிச்சி அவங்களை ரீஹாபிலேட் பண்ண வேண்டியது அவங்களோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இருக்குது.
ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரீஹாபிலேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 35,000 பேர் தான் ரீஹாபிலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டார்கெட் எவ்வளோ வச்சுருக்குறாங்க? 1.84 கோடி டார்கெட் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் பார்க்கலாம். பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 என்ன சொல்கிறாங்கண்டா, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் பாண்டட் லேபரர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். பாண்டட் லேபர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது யாரோட பொறுப்பு? ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸுடைய பொறுப்பு. ஸோ the act enjoins the state government to free bonded laborers and rehabilitate them. அதனால் இந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆக்ட்லாம் பொதுவாக கேட்பான், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவ்ஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் டு இஷ்யூ ட்ரை சர்வீஸ் ஆர்டர் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இப்போது எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு நீங்கள் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஆர்டர் யாரே போட்டுக்கலாம்? சிடிஎஸ்ஏ போட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதான சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஒரு நியூ கான்செப்ட் தான். ஒரு 2019 பிறகு தான் வருது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறது யாருக்கு ஹெட் பண்ணுறாரு அப்படின்னா, ஆர்மி ஸ்டாஃபு. ஆர்மிக்கு ஒரு சீஃப் இருப்பார். ஸோ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபு, சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருப்பார். ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு தியேட்டர் கமாண்ட் மாதிரி 3 ஃபோர்ஸும் சேர்ந்து இருந்தால் ஒரு பெட்டரானதாக இருக்கும் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஐடியா, நாவல் ஐடியா. ஸோ இதில் பாருங்கள், இப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீ இஸ் ஆல்சோ த செக்ரட்டரி. நல்லா புரிஞ்சுக்கணும், ஹீ இஸ் ஆல்சோ த செக்ரட்டரி டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ்க்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி வருது. ஸோ இவர் என்ன பண்ணலான்டா, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கு இவரே என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எந்த மாதிரி டைமில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ரீஃபார்ம் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் என்னவா அனௌன்ஸ் பண்ணுதுன்னா 2025 வருஷத்தை இயர் ஆஃப் ரீஃபார்ம்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. அதன் நோக்கமாக வந்து டிஃபென்ஸில் ரீஃபார்ம் கொண்டு வரதுக்காக, சீக்கிரமாக டிஃபென்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு இதாக வழி அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் பார்டர் டிஸ்பியூட்டு டாப் அஜெண்டா, இதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 25வது ஜோனல் மாநாடு நடந்திருந்திருக்கு. ஜோனல் கவுன்சில் மாநாடு நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா வாரணாசியில் நடந்திருக்கு. இதை ஹெட் பண்ண வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஹெட் பண்ணியிருந்திருக்கிறார். இப்போ யார் அட்டன் பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்ஸாக உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், இந்த 4 ஸ்டேட்டில் இருந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரல் ஜோனல் கவுன்சில் மீட்டு. ஸோ இதில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்கண்டா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. பெண்களுக்கு அகென்ஸ்டான க்ரைம் பற்றி பேசியிருக்கிறாங்க, விமெனுக்கு குழந்தைங்களுக்கு அகென்ஸ்டான க்ரைம் பற்றி பேசியிருக்காங்க, போக்சோ, எமர்ஜிங் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதை தாண்டி கிராஸ் பார்டர் டெரரிசம் பற்றி பேசியிருக்கிறாங்க, போலீஸ் ரீஃபார்ம் பற்றி பேசியிருந்துருக்கிறாங்க. தென் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ், தென் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் அதனால் வரக்கூடிய இஷ்யூஸு, இதை தாண்டி ஹவு டு டெவலப் ரிலீஜியஸ் டூரிசம், இதை பற்றி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜோனல் கவுன்சில் மீட்டில். இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. பாருங்கள், ஜோனல் கவுன்சில்ன்றது வந்துட்டு இது இந்த தடவை குரூப் 1 கூட கேட்டாங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டில் குரூப் 1 கேட்டிருக்கிறான். த ஐடியா ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஜோனல் கவுன்சில். இந்த ஜோனல் கவுன்சில் வந்துட்டு யாருக்கு கீழே இருக்குன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. ஸோ பண்டிட் ஜவஹர்லால் நேருனால 1956 க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் சொல்லி கொண்டு வந்தாங்க 1956. அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ண டைமில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதிரி வந்து ஒரு அமைதி இல்லாத சூழல் இருந்துச்சு. அப்போது கோஆர்டினேஷன் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் வேணுன்றதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதான் ஜோனல் கவுன்சில். ஸோ ஜோனல் கவுன்சில் எது பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக தான் ஜோனல் கவுன்சில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்லி 5 ஜோனல் கவுன்சில் இருக்குது. நார்தன் ஜோனல் கவுன்சில், சென்ட்ரல் ஜோனல் கவுன்சில், ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், வெஸ்டர்ன், சதரன். இப்போ நார்தன் பாருங்கள், என்டையர் நார்த்தில் வந்துட்டு பாருங்கள், அப் டு காஷ்மீர் வரைக்கும், ஹரியானா, ஹிமாச்சல், ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான், நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் வந்துடுது. ஈஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் இங்கே தான் வருது, ஞாபகம் வச்சுக்கணும். வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், தாத்ரா நாகர் ஹவேலி வருது. சதரனில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு,
யூனியன் டெரிட்டரியாக புதுச்சேரி வருது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 5 ஜோனல் கவுன்சில் தான் இருக்குது. இதில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் இப்போ சமீபத்தில் க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அது வந்துட்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக வந்தது கிடையாது. இன்ஸ்டெட் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் மூலமாக வந்தது. 1972 கொண்டு வந்தது. இதில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2002 சிக்கிமை வந்துட்டு உள்ளே சேர்த்தாங்க. திரும்ப அந்த சிக்கிமை கொண்டு போய் எதில் வச்சுட்டாங்கன்னா ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலாக வச்சுட்டாங்க. இந்த ஜோனல் கவுன்சிலுக்கு பொதுவாக ஹெட்டாக யார் இருப்பார்னா வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் இருப்பார். வைஸ் சேர்மனாக வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ அந்த ஜோனல் எங்கே நடக்குதோ அந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸினுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வைஸ் சேர்பர்சன்ஸாக இருப்பாங்க. இதை இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஜோனல் கவுன்சிலுக்கு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் ஒரு 4-5 ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்ஸினுடைய சீஃப் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜோனல் கவுன்சில்ன்றது ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷன் ஏற்படுத்துன்றது. அதே மாதிரி வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு இடையில் இஷ்யூ இல்லாமல் கொண்டு போகணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன், ரீஜன், லிங்குவிசம் இதெல்லாம் இல்லாத அளவு கொண்டு போகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜோனல் கவுன்சில். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்துட்டு செட்டப் பண்ணலாம் பீகார்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னா ஒரு க்ளீன் எனர்ஜி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கிறாங்க 6 ஸ்மாலர் மாடுலார் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர் தான் எஸ்எம்ஆர்னு சொல்கிறோம். சின்னதாக நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு வர போகிறாங்க. ஒரு 6 ஸ்டேட்டில் ஒரு 6 இடத்துல கொண்டு வர போகிறாங்க. இதில் பீகார்லேயும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பெரிய லெவலில் லைக் கூடங்குளம் மாதிரிலாம் கொண்டு வரதெல்லாம் வந்துட்டு கஷ்டம்தான். அதனால தான் வந்துட்டு சின்ன ரியாக்டராக இருந்தால் ஈஸியாக டக்குன்னு செட்டப் பண்ணிட முடியும். ரொம்ப வருஷம் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி அந்த ரீஜனுக்கு பவர் கொடுக்குற அளவுக்காக இருக்கும். ஸோ இது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு க்ளீனான எனர்ஜி, ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி சோர்ஸ் கொடுக்க முடியும். இது மூலமாக கண்டிப்பாக அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ரீஜனில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்தந்த லொக்காலிட்டியில் எனர்ஜி செக்யூரிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ ஒரு கண்ட்ரியினுடைய எனர்ஜி செக்யூரிட்டின்றது ஃபுல்ஃபில் ஆகும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா. சில மேஜரானது பாருங்கள், தாராபுர் அட்டாமிக் பவர் ரியாக்டர் மகாராஷ்டிராவில் இருக்குது. தென் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அட்டாமிக் பவர் பிளான்ட்டு ராஜஸ்தான். இதை தாண்டி மெட்ராஸ் அட்டாமிக் பவர் பிளான்ட்டு கல்பாக்கத்தில் இருக்குது. நரோரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். கக்ராப்பூர் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. தென் கைகா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. தென் கூடன்குளம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் அதிகமாக வந்துட்டு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு கூடங்குளமில் இருக்கிறது தான். இதில் நீங்கள் இருக்கல பார்த்திங்கன்னா வந்துட்டு 22 ரியாக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா லைட் வாட்டர் ரியாக்டர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரியாக்டர்ஸ். சரி, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார், இதை ரெகுலேட் பண்ணுறது யார் இந்தியாவில் அப்படின்ட்டா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு தான் வந்துட்டு யாரை பார்த்துக்கிறாங்கட்டா இந்த அட்டாமிக் பவர்ஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ இது 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ இது நோட்டிஃபிகேஷன், இது வந்து இந்த ஆக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இது வந்துட்டு இதனுடைய பவர்ஸை அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அஸ் வெல் அஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 மூலமாக அந்த பவர்ஸை எடுத்துக்குது. சரிங்களா? இதை தாண்டி இந்த டிஏஇன்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இது 1969 க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஏஇஆர்பி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அப்படிங்கிறது வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை க்ரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா 1979 எம்டி கர்கான்வாலா அப்படிங்கிறவங்களுடைய கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சைனா பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 7 ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வந்துட்டு ட்ரேடில் வச்சுருக்குறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னா வந்து ரேர் எர்த் மேக்னெட்ஸும் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸு அதேமாதிரி சில ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறதா வந்துட்டு யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. உலகத்தில் பார்த்திங்கன்னா சைனா தான் வந்துட்டு வேர்ல்டு டாமினன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரேர் எர்த் மேக்னெட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ரேர் எர்த் எலிமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 70% அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேக்ஸிமம் 90% வந்து சைனா கிட்ட இருந்தால் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட் சோர்ஸஸ் பார்த்துட்ருக்குறோம், இன்க்ளூடிங் ஜப்பான் அண்ட் வியட்நாம் பார்த்துட்ருக்குறோம். இதில் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸுன்றது வந்துட்டு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 15 லேந்தனைட்ஸ் இருக்குது. லேந்தனைட்ஸு இது கூட வந்து ஸ்கேண்டியம், தென் இரிட்ரியம். லேந்தனைட்ஸ், ஸ்கேண்டியம், இரிடியம் இது சேர்த்து தான் வந்துட்டு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 17 சொல்கிறோம். ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு லைட்டு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு பிரிக்கலாம், ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு பிரிக்கலாம். ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இந்த மினரல்ஸ்லாம் அப்படி சொல்கிறோம். எதுக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 200 கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு இது தான் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர் ஹார்ட் ட்ரைவ்ஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, செமிகண்டக்டர்ஸ், ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி, மானிட்டர், ஹை அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதை வந்து டாமினேஷன் யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னா சைனா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டாமினேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு யுஎஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப்பு. இது கூட ஒரு 10 நாடுகள் இருக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, ஃபின்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், கொரியா, ஸ்வீடன், யுனைடெட் கிங்டம், யூரோப்பியன் கமிஷன். இந்த நாடுகள்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எம்எஸ்பின்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித் திஸ் மேக்ஸிமம் நியூஸஸ் கவர் பண்ணிட்டோம். இப்போ ஹிந்துவில் ஒரே ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டாப் 100க்குள்ளே குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரேங்கிங்குள்ளே வந்திருக்கு. இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரேங்கிங் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் தான் இதை ரிலீஸ் பண்ணுறவங்க வந்து யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்தியா பார்த்திங்கன்னா 2025 99th ரேங்க் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 109 ரேங்க்கில் இருந்துருக்குறாங்க. ஸோ 2023 பார்த்திங்கன்னா 112th ரேங்க் இருந்துருக்குறாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 17 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ரேங்கிங் பெட்டராக வரப்போகுது. இதில் ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரிஸ் யாருன்னா ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரிஸ். இதில் ஃபஸ்ட்டு 20 கண்ட்ரிஸ் யூரோப்பை சேர்ந்த நாடுகள் தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 20 கண்ட்ரிஸில் 19 நாடுகள் அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நெய்பர்ஸ் பாருங்கள். பூட்டான் பார்த்தீங்கன்னா 70 இந்தியாவோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பூட்டான், நேபாளும் இந்தியாவோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பூட்டான், நேபாள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி, பாகிஸ்தான் நமக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்ரீலங்காவும் நம்மளோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்து மால்தீவ்ஸ் நம்மளோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஏஷியாவில் நம்மளோட பெட்டராக பண்ணாதவங்கண்டா பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்கலாம். ஸோ இதில் ஸ்கோர் அப்படிங்கிறது 100 ஸ்கோர் வைக்க போகிறாங்க. அந்த 100 ஸ்கோரில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வித் திஸ் இன்றைக்கி டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஸ்டே டியூன் இன் டிஎன்பிசி டியூட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் போய் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.